இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வேளாண்மை விவசாய அணி சார்பாக QR கோடு முறையில் விவசாய பெருங்குடி மக்களை ஒன்றிணைக்கின்ற நிகழ்ச்சி இங்கே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டணமில்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களை ஒன்றிணைத்து 500 வேளாண்மை பெருங்குடி மக்கள் ஒரு அணியாக கிராமந்தோறும் இதை உருவாக்கி அவர்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க வேண்டும், அவர்களுக்காக போராட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த திட்டத்தை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய இளம் தலைவர் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய வழிகாட்டுதலில் இன்று துவக்க விழா தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே திரு அகிலேஷ் சுக்லா அவர்கள் விவசாய அணியின் முக்கிய தலைவர் இதை இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கிறார். இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை எங்களுடைய தலைவர் பெருமக்கள் அமல்படுத்துவார்கள். ரைட், வேற எதனா இருக்கா? அவங்க தமிழ்நாட்டுக்காக பாஜக கட்சி நடத்தல, தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்கள் பாஜக எங்கெங்க மாநிலங்கள் இருக்கோ அந்த மாநிலங்களுக்காக அவங்க தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க கட்சி. தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேச மாட்டார்கள், தமிழ்நாட்டு நலனை பற்றி பேச மாட்டார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் அங்கே ஒன்றிய அரசிடம் கொடுப்பதை தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை பெற்று தருவதற்காக பேச மாட்டார்கள். அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இதற்கு முன்பு கொடுத்த பணத்தை செலவழித்தார்களா என்று கேள்வி கேட்பார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்ல, வட மாநிலங்களில் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கிறதோ அவர்களுக்காக அவருடைய முகமாக இங்கே ஒரு கட்சியை ஒரு யூனிட் வைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காக இருக்கின்ற பாஜக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் அக்கறை உள்ள கட்சியாக இருக்க வேண்டும். 100 ஆண்டுகள் வராத காற்றாற்று மழை, பெரு வெள்ளம் கடந்த ஆண்டு வந்தது. இதுவரை எவ்வளவு நிதி கொடுத்தார்கள்? பேரிடர் நிதியும் கொடுக்கவில்லை, இழப்பு நிதியும் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் பாஜக ஏன் குரல் கொடுத்து இதை பெற்றுத்தரவில்லை? கல்வி, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான், கையொப்பமிட்டால்தான் நாங்கள் கல்வித்துறைக்கு உள்ள பள்ளி கல்வித்துறைக்கு உள்ள பணத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இதற்காக போராடி பெற்றுத்தரவில்லை? தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் தானே. இதற்காக பாஜக தலைவர்கள் இதை தட்டி கேட்க மறுக்கிறார்கள் அல்லது உரிமை தொகையை கேட்டு வாங்குவதற்கு குரல் கொடுக்க மறுக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. அப்போ தமிழ்நாட்டுக்காக இருந்த பாஜக இருந்தால் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்கணும், தன்னுடைய கருத்தை சொல்லணும். அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குதுன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க இல்லை தவறுன்னு சொல்லுங்க, டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க இல்லை பண்ணலன்னு சொல்லுங்க, எதா சொல்லணும்ல. தான் கருத்தையே பதிவு பண்ண மாட்டேன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கான கட்சி அவங்களது. தமாக பாஜகவுடைய ஒரு அங்கமாக தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வரான்றாங்க, இவங்க ஏன் வரமாட்டேன்றாங்க? அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இவங்க கட்சி நடத்தலை. யாரோ ஒரு எஜமானர்கள் டெல்லியில் உட்காந்துருக்காங்க, அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2026 தேர்தலில் அதற்கு உரிய பதிலை மக்கள் சொல்லுவார்கள். எதுமா அவர் ஆளுநர் ரவி
அவர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாரா படிக்காத பேசுகிறாரா சொல்கிறார். அவர் பேசின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அப்படி பின்னோக்கி பாருங்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டது ரிஷிகளால் வேதங்களால்ன்றார். இது உண்மையாது? அவருடைய தலைவர் டெல்லியில் இருக்கிறவர் சொல்கிறார், நான் பயாலஜிக்கல் மேன் இல்லை, நான் நான் பயாலஜிக்கல் மேன்ன்றார். இப்போ நாமெல்லாம் இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடகங்கள் சார்ந்தவர்கள்லாம் இந்த தாய் தந்தை தான் நமக்கு இந்த உருவத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தாய் தந்தைலாம் கிடையாது, ரிஷிகளும் வேதங்களும் தான் அந்த உருவத்தை கொடுத்ததுன்றாங்க. அதனால் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படி தான் பேசுவாங்க. மும்மொழி கொள்கை இல்லைங்க, 4 மொழி கொள்கையிலையும் படிக்க வைக்கலாம். அவங்க விருப்பம். நான் என்ன சொல்கிறேன், அவர்களுடைய விருப்பம் எந்த மொழிலாம் படிக்க வைக்கட்டும் சார். ஏழை மக்கள் யாருன்னா படிக்க வேண்டாம். இப்போ இந்தி பிரச்சார சபா டி நகரில் இருக்குது. இந்தி பிரச்சார சபா போயிட்டு யாராவது மூடுறாங்களா? மூடணும்னு சொல்கிறாங்களா? இந்தி பிரச்சார சபாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் குழந்தைகளுக்கு என்ன படிக்க வேண்டும், எந்த பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியும், அவங்க முடிவு பண்ணணும். நீங்கள் திணிக்காதீங்கன்றோம், என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் யார் எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு தெரியாதா? அதை நாங்கள் முடிவு பண்ணுவோம். பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு அரசுடைய துறை. எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவைன்னு அரசு முடிவு பண்ணோம், எங்கள் குழந்தைகள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் திணிக்காதீங்க எந்த உடை போடணும், என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன கல்வியை படிக்கணும்ன்ட்டு. இந்த கல்வியை இருமொழி கொள்கையை படித்தவங்க தான் இன்றைக்கி நாசாவில் விஞ்ஞானியாக இருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு. அப்துல் கலாம் இருமொழி கொள்கை பிடித்தவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார், மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தார். சுந்தர் பிச்சை இன்றைக்கி கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ இருமொழி கொள்கை படித்தவர் தான். இன்றைக்கி முத்துவேல் வீரமுத்து ராக்கெட் விட்டார், அவரும் இருமொழி கொள்கை விழுப்புரம் ஸ்கூலில் படித்தவர் தான். இருமொழி கொள்கையை படித்தவர் தானே இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவன்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க. என்ன குறை இருக்குதுல்ல? எங்களுக்கு 3வது மொழி வேண்டுமா 4வது மொழி வேண்டுமா என்பதை எங்கள் குழந்தைகள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் தீர்மானிக்காதீங்க டெல்லியில் உட்காந்துட்டு. இல்லை, அது பாஜக அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது, அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம். எங்கள் மொழி நாங்கள் தீர்மானிப்போம், எங்கள் குழந்தை எதை படிக்க வேண்டும் தீர்மானிப்பாங்க. அவங்க எங்களை டிக்டேட் பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ரைட், தேங்க்யூ. அவர் அவருக்கு பார்வையில் எல்லாமே அவர்கள் தவிர பாஜக ஆர்எஸ்எஸ் தவிர எல்லாம் சமூக விரோதிகள் தான். எங்களை மாரி ஆள்லாம் நாங்கள்லாம் சமூக விரோதி தான், எங்களை பற்றி பேசுவார். அதேமாதிரி மீனவர்கள்லாம் ஸ்மக்லிங் பண்ணுறவங்கன்னு பேசியிருக்காரு. அப்போ மீனவ சமூகம்லாம் ஸ்மக்கிள் பண்ணுறவங்களா? அதனால் மீனவர்கள்கிட்ட வாக்கு கேட்கும் போது அவங்க அவருக்கு கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லட்டும். என்ன பேசணும்னு தெரியாமல் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது ஒரு 2-3 பேர் இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு. தேங்க்யூ. தனி அமைச்சகம் உருவாக்குறது மட்டும் இல்லை, மோடி அவர்கள் பிரதமரானால் ஒரு படகுகள் சேதப்படுத்தப்படாது, ஒரு வலைகள் கிழிக்கப்படாது, ஒரு தமிழ்நாட்டு மீனவரை கைது செய்யப்பட மாட்டார்கள். கோஸ்ட் கார்டு என்ற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கப்பல் படையை நாங்கள் இன்டர்நேஷ்னல் பார்டர் அந்த வெளி உறவு அந்த பாதையில் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஒருவரும் அத்துமீறி வர முடியாது, கைது படலம் இருக்காதுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை மீனவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள், சிறைபிடித்திருக்கிறார்கள், இலங்கை நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் உடனே சென்று அவர்களை விடுவித்து அழைத்து வருவார்கள். இன்றைக்கி அதான் நடக்குதா 10 ஆண்டுகளா? இதுதான் பாஜக. மீனவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே பாஜகவுடைய சித்து விளையாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது என்றுதான் கலகங்களிலும் குழப்பங்களையும் ஏற்படுவதில் முயற்சி செய்து வருகிறார். தேங்க்யூ. அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு தமிழ் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இந்த மொழி தெரியாது நேற்று. இதெல்லாம் அநாகரிகத்துடைய உச்சம். நன்றி. தேங்க்யூ.